வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே 4 முனை போற்றி நிலவி வருகிறது. அஇஅதிமுக சார்பாக சேவியர் தாஸ் அவர்களும், பிஜேபி கூட்டணியில் இந்திய கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியை நாம் கணக்கீடு கொண்டு பார்த்தோம் என்றால், தொடர்ந்து சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செட்டியார் என்ற வகுப்பைச் சேர்ந்த சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சியிலே மத்திய நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளை வைத்துள்ளார். அப்போது பதவியில் இருக்கும்போது இந்த சிவகங்கை தொகுதிக்கு ஒன்றுமே செய்யாத சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய பணபலத்தாலும் படைபலத்தாலும் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று கார்த்தி சிதம்பரத்தை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நிறுத்தி வெற்றியும் பெற்றார். கார்த்தி சிதம்பரம் அவர்களை இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவரும் தங்களது கோரிக்கையின் மூலமாக சில புகார் மனு கொடுப்பதற்காக கூட சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் கார்த்தி சிதம்பரம் அவர்களை சந்திப்பது என்பதே மிக கடினமான விஷயமாக இருந்தது. அவர் காரைக்குடியில் தான் இருக்கிறாரா, இல்லை சென்னையில் இருக்கிறாரா, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாரா என்ற மக்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். யாரிடம் சொல்வது, தன் குறைகளை யாரிடம் கொண்டு சேர்ப்பது என்பது தெரியாமல் புலம்பி தவித்தார்கள். இருப்பினும் காங்கிரஸ் கட்சியின் கடைசி வேட்பாளராக தற்போது கூட வேறொரு நபரை பேசி அடிபட்டு, இருப்பினும் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தால் தன் தந்தையின் வழியிலேயே சிவகங்கை மாவட்டத்தை பெற்று வந்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை கை சின்னத்திற்கு வாக்களித்த மக்கள் அனைவரும் இன்று செல்லா காசாயி இன்று நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்றால், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய அடிப்படை வசதியிலான தேவைகள் எதுவும் பூர்த்தி செய்யப்படாத நிலையே உள்ளது. கார்த்தி சிதம்பரம் அவர்களும் சிதம்பரம் அவர்களும் சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று வாக்கு சேகரிக்கும் பொழுது அங்கு மக்களிடத்திலே பெரும் எதிர்ப்பு அலை தான் வீசுகின்றது. நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, எதற்கு எங்களுக்கு வாக்கு சேகரிக்க வருகிறீர்கள், எந்த முகத்தை காட்டிக் கொண்டு எங்களிடம் வாக்கு சேகரிக்க வருகிறீர்கள் என்று மக்கள் தன்னெழுச்சியாக எதிர்ப்பு கணைகளை சிதம்பரம் எதிர்கேள்வியை கேட்டு வருகிறார்கள். இதற்கும் மசராத சிதம்பரம் அவர்கள் நம்ம திமுக கூட்டணி கட்சியிலேயே பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை மக்களிடம் கொடுத்துவிட்டு செய்து விடலாம் என்ற எண்ணத்திலேயே அகம்பாவத்தில் நாம் இந்த முறையும் செய்து விடுவேன், என்னிடம் பணம் இருக்கிறது என்ற தெனாவட்டில் வலம் வருகிறார். இன்றைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள், ஒட்டுமொத்த வேட்பாளர்களுமே ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், உண்மையான விசுவாசிகளுக்கு சீட் கொடுக்கப்படவில்லை. யார் பணம் வைத்திருக்கிறார்களோ, யார் ஒப்பந்த கான்ட்ராக்டர் எடுத்துக்கிறார்களோ, யார் செல்வாக்கு மிக்கவர்களோ, யார் பணம் படைத்தவர்களோ அவர்களுக்குத்தான் இந்த தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கட்சி வாக்கு சேகரிப்பதற்காக தேர்தல் களத்தில் சில வேட்பாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே சேவியர் தாஸ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று விடுவார் நம்பிக்கையிலே ஓட்டு செலுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் பின்புலத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அவர் சொந்த பந்தங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அவர் மிகப்பெரிய ஒரு மணல் மாபியா குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவருடைய இரத்த உறவான திரு அந்தோணிசாமி அவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும், எந்த கட்சி அமைச்சாலும், ஆட்சிகள் மாறினாலும் தனது மணல் கொள்ளையை நிறுத்தவில்லை. தொடர்ந்து மணல் கொள்ளையை நடந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த வகையில் பலம் படைத்த சேவியர் தாஸ் அவர்கள் இங்கு வெற்றி வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. திரு சேவியர் தாஸ் அவர்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது ஒரு மூதாட்டி அவர்கள் சேவியர் ஆபீசரிடம் சொல்கிறார்கள், ஐயா, நீ எந்த வேட்பாளர் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நாங்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தங்க கவசம் அணிவித்த எங்கள் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம், அவர்கள் சின்னமான இரட்டலைக்குத்தான வாக்கு அளிப்போம் என்று ஒரு வயதான மூதாட்டி சொல்கிறார்கள். அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்றால் யாரு, இரட்டலை யாரும் இருப்பது என்பதெல்லாம் தெரியவில்லை. அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வது என்னவென்றால், அம்மாவுக்காக தான் வாக்களிக்கிறோம் என்கிறார். அப்போது சுவாகித்துக் கொண்ட சேவியர் தாஸ் அவர்கள், அம்மா, நான் இரட்டலை சின்னத்தில் தான் நிற்கிறேன், புரட்சித் தலைவர் சின்னத்தில் தான் நிற்கிறேன், அம்மாவின் சின்னத்தில் தான் நிற்கிறேன் என்று சுதாரித்துக் கொண்டு வாக்கு சரிக்கிறார். அடுத்த கட்டமாக ஒரு முதியவர் குழுவையில் சொல்கிறார், நான் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் அவர் இரட்டலைக்கு தான் வாக்களிக்கிறேன், இரட்டலை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்கிறார். அப்போது எடப்பாடி என்ற ஒரு மாபெரும் ஒரு ஆழ்வுமிக்க தலைவன் உருவாகவில்லை, அவர் முகம் யாருக்கும் தெரியவில்லை. எடப்பாடி என்பவர் ஒரு டம்மி பீஸாகத்தான் இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அம்மாவின் சின்னமான புரட்சித் தலைவரின் சின்னமான இரட்டை இலை மட்டும்தான் மக்கள் மத்தியில் தெரிகிறது. அதற்காக மக்கள்
தயாராகி விட்டார்கள். சில வாக்களிப்பவர்களும் அதற்காக தான் வாக்களிக்கிறார்கள் என்ற சூழ்நிலையை உருவாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் திரு சேவியர் தாஸ் அவர்களும் மிகப்பெரிய ஒரு மணல் மாபியா குரூப்பை சேர்ந்தவர் தான். அவர் தற்போது கூட கனிம வளத்துறையிலேயே ஒரு ஃபைல் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவருடைய தொழில் அவருடைய ரத்த உறவான அந்தோணிசாமியின் தொழிலும் மணல் தான், மணல் கம்பெனி தான். இந்த மணல் மாபியாக்கள் தான் தன் மணல் மாபியாக்களால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை இறக்கி சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று வரலாம் என்ற எண்ணத்தில் அவர்களும் வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அடுத்ததாக எழிலரசி என்ற முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை படித்த கல்வியாளரை அவர்கள் ஒரு மருத்துவரை இறக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு குறைந்தபட்சமான வாக்கு வங்கி இங்கு நிலவுகிறது. அதற்கான ஆதரவும் சீமானின் பேச்சுக்காகவும் சீமான அரசியலுக்காகவும் தமிழ் சமுதாய மக்கள் தமிழர்கள் என்ற உணர்வோடு வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் 4 முனை போட்டியாக இருந்தாலும் தேவநாதன் யாதவ் யார் என்பவர் அவருடைய இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வின் டிவி தொலைக்காட்சி உரிமையாளராக இருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், இருப்பது சென்னை. ஆனால் இன்று எடப்பாடி மீது உள்ள கோபத்தின் காரணமாக ஓபிஎஸ் டிடிவி அவர்களும் இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கும் காரணத்தினாலும் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் அவர்களும் இரட்டையிலேயே புறக்கணித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். அதே வேளையத்தில் தேவநாதன் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பவராலும் அவர் யாதவ உணர்வோடு சில காரியங்கள் செய்திருக்கிறார் என்ற காரணத்தினாலும் யாதவ சமுதாய மக்களும் அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அதுபோல இங்கு ஆற்றல் மிகப்பெரிய ஒரு பேரரசாக இந்த பிஜேபியிலே மேப்பிள் சக்தி என்பவர் மிகப்பெரிய ஒரு களவு போராளி, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். பிஜேபி தாமரை என்ற ஓட்டு வங்கி இருந்தாலும் மேப்பிள் சக்தி என்ற ஒரு மாபெரும் ஒரு கள போராளி, அவர் அரசியல் என்பதை கரைத்து குடித்து பல இயக்கங்களிலே அவர் இருந்து வந்த காரணத்தினாலும் அரசியல் சூழ்ச்சிகள் முடிச்சுகள் அவர் தெரிந்த விஷயத்தின் காரணமாக தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு கிராமங்கள் தூரமும் நகரங்கள் தூரமும் தாமரை சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். இப்படி கள சூழ்நிலை சிவகங்கை மாவட்டத்தில் சரிகட்டி தெரிந்தாலும் ஆனால் கடைசி வேளையில் யார் மக்களுக்கு அதிகமாக பணம் கொடுப்பார்களோ அவர்களுக்கு வெற்றி வாகை அதிகமாக காணப்படுகிறது. சிதம்பரம் அவர்கள் இத்தனை வருடங்களாக அவருடைய அப்பாவும் சரி அவரும் சரி அரசியல் களத்திலே காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு சுகபோகன வசதிகளுடன் வாழ்ந்துவிட்டு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கூட மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் சிவகங்கையை குட்டி சிங்கப்பூராக குட்டி ஜப்பானாக மாற்றியிருக்கிறார். ஆனால் சிவகங்கை இன்னமும் பின்தங்கிய மாவட்டத்தில் தான் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டத்தில் தான் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கவில்லை. இன்னைய சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் எத்தனையோ கிராமங்கள் இன்னும் தண்ணீர் வசதி இல்லாமல் மக்கள் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றால் மக்கள் முட்டாள்களாக இருந்தால்தான் வாக்களிப்பார்கள். பெரியார் என்ன சொன்னார் என்றால், மக்கள் முட்டாளாக இருந்து வாக்களிக்கும் காரணத்தினால் அயோக்கியர்கள் ஆட்சியை செய்கிறார்கள் என்ற ஒரு வரியை திரு பெரியார் அவர்களே சொல்லியிருக்கிறார். அதன் காரணமாக தொடர்ந்து நீங்கள் கைச்சின்னத்துக்கு வாக்களித்து வந்த காரணத்தினால் இன்று சிவகங்கை மாவட்ட மக்கள் முட்டாளாகத்தான் இருக்கின்றோம், வளர்ச்சி நோக்கி பயணிக்கவில்லை. ஏன் அவருடைய தந்தையார் காங்கிரஸ் கட்சியிலே அங்கம் வகிக்கும் போது உச்ச பதவியான நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் இருக்கும்போது சிவகங்கை மாவட்டத்தை ஒரு சிங்கப்பூர் மாவட்டமாக ஒரு குட்டி சப்பானாக மாற்றியிருக்கலாமே? ஏன் வளர்ச்சி நோக்கி பயணிக்காமல் அவருடைய சொத்து சேர்ப்பதிலும் தன் அதிகார பலத்தை வளர்ந்து கொண்டிருப்பதிலும் எப்பொழுதும் தாம் அதிகாரத்தில் இருக்கும் என்ற நோக்கத்திலும் பயணித்த காரணத்தினால் சிவகங்கை மாவட்டம் வளர்ச்சி நோக்கி பயணிக்கவில்லை. அதாவது மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவநாதன் அவர்கள் இந்திய கல்வி முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு கல்வியாளர்களோடு சேர்ந்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, முகம்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த மாணவர்களுக்கான கல்வி சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் காலத்தை தாண்டி மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு சில தொண்டுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு தான் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே நிலவி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கம்பு எடுத்தவெல்லாம் நாட்டாம் என்று சொல்வது போல அஇஅதிமுக கட்சி இங்கே பிளவுபட்டு இருக்கும் சூழ்நிலையிலேயே பிஜேபி என்ற ஒரு மாபெரும் கூட்டணியில் பாமக, ஓபிஎஸ், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்கள் மற்றும் டிடிவி தினகரன் என பல்வேறு முக்கியமான ஆளுமைமிக்க தலைவர்கள் ஒன்று கூடி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கும் காரணத்தினால் தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுவார். திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் வேற ஒரு மாவட்டத்தைச் சேர்ந்தவர், சென்னையைச் சேர்ந்தவர். அவர் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கான வளர்ச்சிக்காக இங்கே தங்கி அவரிடம் மக்கள் நேரடியாக சந்தித்து அவரிடம் தன்னுடைய குறைகளை நிறைகளை சொல்லலாமா, தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கலாமா என்ற சிந்தனை
மக்களிடம் சில கேள்வியாக எழுப்பப்படுகிறது. அது மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. இருப்பினும் தேவநாதன் யாதவ் அவர்கள் அவரை சுற்றி ஒரு சில கூட்டங்கள் உருவாகி கொண்டு அந்த கூட்டங்கள் பணத்தை நோக்கி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர அது மக்களிடம் வாக்குகளை பறிப்பதற்கான வாக்குகளை பெறுவதற்கான எந்த வேலையும் செய்யப்படவில்லை என்றே கள நிலவரம் சொல்கிறது. ஏனென்றால் பிஜேபி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை மேற்பட சக்தி என்ற சக்திநாதனால் வளர்க்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்திலே வெற்றி யார் இருந்தாலும் வெற்றி என்ற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார் மேற்பட சக்தி அவர்கள். ஆனால் இருந்த போதிலும் தேவநாதனை சாதி ரீதியான ஒரு கம்பெனிகள் சூழ்ந்து கொண்டு நாம் வெற்றி பெறலாம் என்று ஒரு தவறான கருத்து கணிப்பை சில விஷயங்களை ஆகா ஓஹோ என்று அவரை ஏற்றிவிட்டு நம்ம ஏனியிலே இருக்கிறோம் என்ற மமதையில் வைத்திருக்கிறார்களோ என்ற ஐயமும் ஏற்படுகிறது. அதனால் தேவநாதன் அவர்கள் கடைசி நில பரப்புரைகளை சுதாரித்து கொண்டு சில அரசியல் சூட்சமங்களை, இங்கே சூட்சமங்கள் என்றால் பல்வேறு காரணங்கள் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம், அந்த சூட்சமங்களை சேர வேண்டியதை கடைசிக்கு சேர்த்து விட்டார் என்றால் நிச்சயமாக தேவநாதன் யாதவ் அவர்கள் தான் வெற்றி பெறுவார். நாங்களும் கடந்த ஒரு மாத காலம் தேர்தல் அறிவித்ததிலிருந்து 15 நாட்களாக 20 நாட்களாக தேவநாதன் யாதவ் அவர்களுடைய அலைபேசியினை நாங்கள் தனித்தமிழர் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக தொடர்பு கொண்டு ஆதரவு நிலை நாங்கள் எட்டி அவரிடம் தெரிவிப்பதற்காகவும் தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்காகவும் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர் தொடர்பு இலைக்கு அப்பால் தான் இருக்கிறார். அதன் காலமாக அதையும் சிந்தித்து உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உங்கள் விசுவாசிகளாக மாறி உங்கள் வெற்றிக்காக பாடுபடக்கூடிய உங்கள் ஆதரவு நிலை கட்சிகளை வளரும் கட்சிகளாக இருந்தாலும் வளர்ந்த கட்சிகளாக இருந்தாலும் அவர்களை மதித்து மரியாதை கொடுத்து அவருடன் உட்கார்ந்து பேசி நீங்கள் கலந்து ஆலோசித்து தேர்தல் பணியாற்றியிருந்தீர்கள் என்றால், மரியாதை செலுத்தியிருந்தீர்கள் என்றால் உங்கள் வெற்றி இன்னும் பிரகாசமாக இருந்திருக்கும், வெற்றி மடங்கும் உயர்ந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனால் கடைசி நில பரப்புரையை சுதாரித்து கொண்டு சூட்சுமங்களோடு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். கள நிலவரம் அதைத்தான் சொல்கிறது. நன்றி, வணக்கம்.